பாலியல் மல்லுக்கட்டும் மல்லுவுட் கலக்கத்தில் தமிழக நடிகர்கள். கேரளாவில் வெளியிடப்பட்ட ஒரே ஒரு அறிக்கை மல்லுவுட் என்று சொல்லக்கூடிய கேரள சினிமாவில் மலையாள திரையுலகத்தையே புரட்டி போட்டுவிட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து நடிகர் மோகன்லால் ராஜினாமா செஞ்சிட்டார். அவர் மட்டுமில்லாமல் அந்த சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் 17 பேரும் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தேர்வு செய்யப்பட்ட பதவி காலம் வரும் 2027ஆம் ஆண்டு வரையிலும் இருக்கும் நிலையில மலையாள திரைப்பட நடிகர் சங்கமான அம்மா கூண்டோடு கலைக்கப்பட்டது. அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி அண்ட் ஆர்டிஸ்ட் என்பதே சுருக்கமாக அம்மா AMMA அப்படின்னு சொல்லப்படுது. மலையாள திரையுலகை பொறுத்தவரை பல்வேறு கலைநயம் மற்றும் சமூக பார்வைகளை அழகுற சித்தரிப்பு திரைப்படங்களை நாட்டுக்கு வழங்கியிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் துலாபாரம் தொடங்கி செம்மீன், ஈநாடு, திங்களாட்ச நல்ல திவசம், கிரீடம், திருஷ்யம், கும்பலங்கி நைட்ஸ், CBIயின் டைரி குறிப்பு, மஜுமெல் பாய்ஸ் அப்படின்னு சமூகத்தை பல கோணங்கள்லையும் காட்டியதோட மக்களிடமும் வெற்றி படங்களாக இது வலம் வந்துச்சு. இதோட பல படங்கள், இந்த மாதிரி பல படங்கள் அவங்க மக்களுக்கு கொடுத்தாங்க. இப்படி நூற்றுக்கணக்கான திரைப்படங்களை வெளியிட்டு சாதனை படைத்தது மலையாள திரையுலகம் என்பதையும் மறந்துவிட முடியாது. ஆனால் 80 முதல் 90 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 80s வந்து 90s அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சில பேர் வழிகள் தங்கள் ஆபாச படங்களை திரையிட மலையாளத்தை பயன்படுத்தியதும் உண்டு. ஆனால் அதை எல்லாம் மீறி மலையாள திரையுலகம் தனக்கென தனி முத்திரையை பதித்து வரலாறு படைத்திருக்காங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு மலையாள திரையுலகமே பெரிய சுனாமியை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. நாளை தமிழகத்திலும் இது எதிரொலிக்குமோ அப்படிங்கிற கலக்கம் தமிழ் திரையுலகிலையும் இருந்திருக்கு. பல்வேறு நடிகைகள் மற்றும் துணை நடிகைகள் தமிழ் சினிமா உலகம் குறித்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்கள் குறித்தும் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டிகளே இதற்கு சாட்சிகளாக இருக்கு. பிரபலமான நடிகை ஒருவர் கேரளாவில் கடத்தப்பட்டு 4 நபர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அதை வீடியோ எடுத்திருக்காங்க. இதை செய்யுமாறு ஆட்களை ஏவியதாக குற்றம் சாட்டப்பட்ட நபரான நடிகர் திலீப் இப்போது பிணையில வெளியிருக்கார். இந்நிலையில கேரள அரசு உத்தரவின் பேரில் நீதிபதி ஹேமா கமிட்டி 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த சினிமா கலெக்டிவ் என்ற பெண்கள் அமைப்பு, உமன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற பெண்கள் அமைப்பு இது தொடர்பாக முதலமைச்சர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து வலியுறுத்தினாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த கமிட்டி போட்டாங்க, ஹேமா கமிட்டி. 4.5 ஆண்டுகள் கழித்து இந்த அறிக்கையை வெளியிட்டது கேரள அரசு. எல்லா புகார்களும் முறையாக காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னும் கேரள அரசு அறிவித்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளை அரசு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கணும். இந்த குற்றச்சாட்டுகளை அரசு தானாக விசாரிக்காது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில 2 புகார்கள் அடுத்தடுத்து பதிவு செய்யப்பட்ட பிறகு மாநில அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தாங்க. அந்த குழு அளித்த அறிக்கையில் இடம்பெற்றக்கூடிய புகார்கள் எல்லாமே 2008ஆம் ஆண்டு, கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற சம்பவங்களாகும். இதுல நடிகைகள் சொன்ன புகார்களை எல்லாம் விளக்கமா சொன்னா அது நாகரிகமாக இருக்காது அப்படிங்கிற அளவுல தான் புகார்கள் எல்லாமே இருக்கு. பாலியல் என்பது இருவரின் தனிப்பட்ட உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. ஆனா சட்டத்தில் இதற்கான சில வரையறைகள் இருக்கு. அதற்குட்பட்ட எந்த விஷயமும் சர்ச்சைக்குரியதாக, சர்ச்சைக்கு அப்பாற்பட்டதுதான். இதுதான் மனித நாகரிகத்தின் இன்றைய வளர்ச்சியாக இருக்கு. இந்நிலையில அந்த ஆண்டு இப்படி நடந்தது, இந்த ஆண்டு அப்படி நடந்தது அப்படின்லாம் புகார்களை இப்போது சொல்லுவதால் இப்போ இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பில் என்ன பயன் விளைய போகுது அப்படின்னு தெரியல. குற்ற சம்பவங்கள் நடந்திருந்தால் உடனே அவர்கள் அதனை வெளிப்படுத்தி நியாயம் தேடி இருக்கணும். அப்படி செய்தால் துறையிலிருந்தே வெளியேற்றப்படுவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேறு வழி இல்லாமல் அதை பொறுத்துக்கிட்டு ஒரு பயத்தோட மூடி மறைச்சிடுறாங்க. நியாயமாக போராடி வாய்ப்புகளை இழப்பது என்பது ஒரு வகையான துணிச்சல் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ கூட திரையுலகம் என்பதால் இது பரபரப்பாக பேசப்படுது. ஆனால் எல்லா துறைகளிலுமே இத்தகைய அத்துமீறல்கள் நடக்குது. சிலர் இணங்கி சென்று ஆதாயம் பெறுகிற அவலமும் நீடிக்குது. பணியிடங்களில் பாலியல் தொல்லைகள் குறித்து விசாரிக்க விசாகா கமிட்டி அமைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. பணியிடத்தில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தலை தடுக்கும் விதமாக 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது.
அதன்படி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து புகார் தெரிவிக்க அனைத்து நிறுவனங்களிலும் விசாகா கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. பெண் ஊழியர்கள் 10க்கும் மேல் பணிபுரியும் அனைத்து இடங்களிலும் விசாகா கமிட்டி கட்டாயம் அமைக்கணும். பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால் அது என்ன வகையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விதிமுறைகளையும் சுற்றறிக்கை மூலமாக ஊழியர்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு அதில் தெரிவிக்கப்பட்டது. விசாகா கமிட்டி அமைக்காத நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். ஊழியர்களே கூட நிறுவனத்தை பற்றிய புகார் செய்யலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைய விசாகா கமிட்டி நடைமுறைப்படுத்துதலில் மிக மோசமான நிலையை தான் இருக்கு. தனக்கு நேர்ந்ததை வெளியில் சொன்னால் மற்றவர்கள் தன்னை பற்றி தவறாக நினைப்பார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பெண்கள் முதல்ல கைவிடணும். உடனே தங்களினுடைய நம்பிக்கைக்குரியவர்கிட்ட அதை சொல்லணும். உரையாடலில் சொல்வதோடு நிறுத்தாமல் அதை மின்னஞ்சல் வழியாகவும் அவங்க சொல்லணும். அப்போதான் இதை ஆவணப்படுத்தணும். காரணம், இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்கள் சாட்சிகள் இல்லாத இடத்தில் தான் நடக்குது. அதனால் நாம் உடனடியாக அதை பதிவு செய்கிற பட்சத்தில் அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியும் என்று பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுத்து வரக்கூடிய மார்க்சிஸ்ட் தலைவர் வாசுகி சொல்லியிருக்கிறத எல்லாரும் கவனத்தில் கொள்ளணும். அதோட பெண்களுக்கு உரிய விழிப்புணர்வும் யாருக்கும் அஞ்சாத நேர்கொண்ட பார்வையும் இருக்க வேண்டும்.